என் வாழ்க்கையை சீரழிச்சு இன்னைக்கு குடும்பம் இல்லாம குட்டி இல்லாம அணைஞ்சிட்டு இருக்கேன் என் ரோட்ல. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். வயசு 32 ஆகுது. நீங்க சொல்ல முடியல தெரியுமா? என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டாங்க. நான் திருந்தி வாழ்வது தப்பா, மீண்டும் நகையை அறுத்து உங்களை அலைய விடவா என நபர் ஒருவர் கையை அறுத்து கொண்டு போலீசாரை மிரட்டியுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை கொக்கிரகுளம் பகுதியை சேர்ந்தவர் அருண். இவர் மீது ஏற்கனவே பல புகார்கள் இருக்கும் நிலையில் ஒரு வழக்கு விசாரணைக்காக இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. சம்மனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த அவர் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். தன்னுடைய பெயரை இந்த வழக்கில் ஏன் சேர்த்தீர்கள் என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த அவர் தான் பசிக்காக மட்டுமே திருடி வந்ததாகவும் தற்போது திருந்தி வாழ்வதாகவும் கூறியுள்ளார். திருந்தி வாழும் தனது மீது பொய் வழக்கு போடுவதால் மீண்டும் பெண்களின் செயின்களை அறுத்து உங்களை அலைய விடவா என கதறி அழுதுள்ளார். மேலும் போலீஸ் தான் தனது வாழ்க்கை சீரழிந்து போனதுக்கு காரணம் என கூறிய அவர் அங்கிருந்த காவல் அதிகாரிகளிடம் ஆவேசமாக பேசியுள்ளார். இன்னைக்கு அது எவ்வளவு தூரம் முட்டிட்டு இருக்கு, நம்முடைய வாயிலா இருக்கு. இதே கூத்து தான் அங்கேயும் நடக்கும், அங்கேயும் மேல் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி என்ன ரிமாண்ட் பண்ண போறீங்களா? பண்ணுங்க. நான் நீங்க உங்களை செஞ்சுதேன் ஐயா, எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வாழ்க்கையை சீரழிச்சு வருவேன். ஆமா, எவ்வளவு பேசக்கூடாது இங்கதான் இருக்காங்க. ஆமா, அவங்க வர மாட்டாங்கம்மா. ஆமா, வர மாட்டாங்க. ஒரு 30 கேஸ் 15 வருஷம் செய்து வளர்க்க தெரியுமா? என் வயசுல நீங்க கல்யாணம் முடிக்கல. வயசு 32 ஆகுது. நீங்க கல்யாணம் முடிக்கல தெரியுமா? என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டானுவ. வசிக்க தரமாட்டானுங்க. அது என் குலமாவே ஆக்கிட்டானுவ தெரியுமா? நீங்க திரும்பி நல்லா இருக்க. திரும்பி நல்லா இருக்கும் போது ஏன் எனக்கு இந்த அடைஞ்ச ஏன் அப்ப திருந்தாம இருக்கு நல்லதா? டெய்லி 4 செயினா போனோம், 10 பாய்க்க கலந்து போனோம். உடச்சு கடை விட்டுட்டுமா? யாருக்கு இல்லாம போச்சு. காலை உடைச்சாங்க, கையை உடைச்சாங்க, எல்லாமே போச்சு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.